ஒரு காலத்துல பொங்கல் சீசன்னா தியேட்டர்ல இடமே கிடைக்காது. இப்போ தியேட்டர் காலி, மார்னிங் ஷோ கேன்சல், பெரிய படம் இல்ல, ஜனநாயகன் டிலே. இதெல்லாம் சும்மா டெம்பரரி ஸ்லோ டவுனா இல்ல ஹாலிவுட் சிக்கல்ல இருக்குதா? ஜனநாயகன் ஒரே படம் தான், ஆனா டிலே ஆனதால நிறைய தியேட்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. சென்சார் இஷ்யூ, லீகல் ப்ராப்ளம், கோர்ட் டிஸ்கஷன், இதனால ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆகல. ரிப்போர்ட் படி தியேட்டர் சைட்ல 100 கோடி வரைக்கும் இழப்பு. ஒரு பெரிய படம் டிலே ஆனா தியேட்டர் ஷெட்யூல் முழுக்க குழம்பிடும். இதுதான் செயின் ரியாக்ஷன். நான் பிசினஸா பார்ப்போம். விஜய் படம் வந்தா மினிமம் கேரண்டி கிரவுட் கன்ஃபார்ம். குறிப்பா பிசி சென்டர்ல இப்ப அந்த சப்போர்ட் இல்ல. அதனால ஒரு தியேட்டருக்கு வருஷத்துக்கு 10-20 லட்சம் வரைக்கும் லாஸ் ஆகும். நியூ ஹீரோஸ் இருக்காங்க, ஆனா கன்சிடன்ட் கிரவுட் ஃபுல் இல்ல. சிம்பிள் ட்ரூத் என்னன்னா, மாஸ் ஹீரோ இல்லைன்னா மாஸ் தியேட்டர் சர்வீஸ் ஆகாது. நல்ல டைரக்டர்ஸ் தமிழ் சினிமா விட்டு தெலுங்கு ஹிந்தின்னு போறாங்க. ஏன்? டேலண்ட் கம்மி இல்ல, இங்க ப்ராப்ளம் சிஸ்டம்ல. அங்க பெரிய பட்ஜெட், பெட்டர் பே, டைரக்ஷனுக்கு வேல்யூ. இங்க பட்ஜெட் பாதி ஹீரோ சேலரிக்கு போயிருக்கு, அதனால டைரக்டர்ஸ் வெளியே போறாங்க. இது பணம் பிளஸ் ஃப்ரீடம் ப்ராப்ளம் தான். வீக் டேஸ்ல ஷோவுக்கு 10-15 பேர் தான். கரண்ட் பில், ஸ்டாஃப் சேலரி, ரெண்ட் எதுவுமே கவர் ஆகல. மார்னிங் ஷோ கட். சில தியேட்டர்கள்ல சட். உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பயம், நம்ம தமிழ் சினிமாவும் பாலிவுட் மாதிரி ஆயிருமோ? இது கற்பனை இல்ல, ரியாலிட்டி. ஓடிடிக்கு சீக்கிரம் படம் போறது, ஹீரோவுக்கு அதிகமான சேலரி, ப்ராப்பர் ரிலீஸ் பிளானிங் இல்ல, ஒட்டுமொத்த சிஸ்டம் லூஸ். தியேட்டர் ஓனர்ஸ் ஓப்பனா பேச மாட்டாங்க, ஆனா ஷோ கேன்சல் ஆகுது, ஸ்கிரீன் க்ளோஸ் ஆகுது. இதுதான் உண்மை. ப்ரொடியூசர் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பிக் பிலிம் போஸ்ட்போன், ஸ்மால் பிலிம் ஓடிடிக்கு போகுது. இது பேனிக் இல்ல, சர்விவியல். ஆடியன்ஸ் ஃபைட் பண்ணல, அவங்க சினிமாவுக்கு வரல, ஓடிடிக்காக வெயிட் பண்றாங்க. சொல்யூஷன் காம்ப்ளிகேட்டட் இல்ல, ரியலிஸ்டிக் பட்ஜெட், ஹீரோ சாலரி கண்ட்ரோல், ப்ராப்பர் ரிலீஸ் பிளானிங், மினிமம் 8 வீக்ஸ் தியேட்டர்ல ரன். மலையாளம் சினிமா பாருங்க, ஸ்டோரி ஃபர்ஸ்ட், ஹீரோ செகண்ட். இங்க ஹீரோ வர்ஷிப் ஸ்டோரியை கில் பண்ணுது. சினிமாவை மீண்டும் ஈவெண்ட் ஆக்கணும். நேரம் சொல்றேன், இது கிரிசிஸ் தான், ஆனா முடிவு இல்ல. நல்ல படங்கள் வந்தா, சரியான பிளானிங் இருந்தா ஹாலிவுட் திரும்ப ஸ்ட்ராங்கா வரும். ஆடியன்ஸ் ரெடி, இண்டஸ்ட்ரி தான் மாறணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையான கிரிசிஸா இல்ல ஓவர் ரியாக்ஷனா? கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.